இன்றைய விளக்கப்பதிவிற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். தினமும் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் அது உண்மையிலேயே உங்களுடையதுதானா? இல்ல உங்களுக்கு தெரியாமலேயே யாராவது உங்கள் மனசை கட்டுப்படுத்திட்டு இருக்காங்களா? கேட்பதற்கு ஏதோ ஒரு சினிமா கதை மாதிரி இருந்தாலும் இதுதான் நிஜம். நம்ம அன்றாட வாழ்க்கையில மிக சாதாரணமாக நடக்கும் சில அதிர்ச்சியான உளவியல் தந்திரங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா இறங்குவோம். உங்க வாழ்க்கை, உங்க தேர்வுகள், உங்க உணர்வுகள், இது எல்லாமே உண்மையிலேயே உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கா? இந்த கேள்விய உங்களை நீங்களே ஒரு முறை கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விளக்கத்தை நீங்க முழுசா கவனிச்சீங்கன்னா, மத்தவங்க உங்களை எப்படி தங்க வலையில விழ வைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம, இந்த மனநல தந்திரங்கள்ல இருந்து உங்களை காத்துக்க ஒரு உடைக்க முடியாத கவசத்தை எப்படி உருவாக்குறதுன்னு கத்துக்குவீங்க. இதுக்கப்புறம் யாராலும் உங்களை அவ்வளோ சுலபமா ஏமாத்தவே முடியாது. இன்றைய நமது பயணம் இதுதான். முதலாவதாக மனக்கட்டுப்பாட்டு ரகசியம். அடுத்து உண்மையை மறைக்கும் கேஸ் லைட்டிங், அன்பினம் பொறியான லவ் பாம்பிங், அமைதியான தண்டனையான சைலண்ட் ட்ரீட்மெண்ட், குற்ற உணர்வை தூண்டும் விக்டிம் பிளேயிங். இறுதியாக உங்கள் மனதை மீட்டெடுப்பது எப்படி என்பதை பார்க்க போகிறோம். பகுதி 1. மனக்கட்டுப்பாட்டு ரகசியம். கண்ணுக்கு தெரியாத கடத்தல். உளவியல் ரீதியாக ஒருவரை கையாளுவது என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி. இது நாம் அறியாமலேயே நமது அன்றாட முடிவுகளை சத்தமில்லாமல் கடத்திச் செல்கிறது. பகுதி 2. கேஸ் லைட்டிங், உண்மையை மறைத்தல் மற்றும் யதார்த்தத்தை ஆயுதமாக்குதல். இந்த தந்திரக்காரர்கள் எப்படி யதார்த்தத்தை முற்றிலுமாக மறுக்கிறார்கள் என்பதை இப்போது கூர்ந்து கவனிப்போம். இவர்கள் பயன்படுத்தும் முதல் மற்றும் மிக கொடூரமான ஆயுதம் கேஸ் லைட்டிங். அப்படின்னா என்ன? அதாவது உங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் உண்மையில் நடக்கவே இல்லை என்று உங்களை நம்ப வைக்கும் ஒரு மோசமான செயல். நீங்க உங்க கண்ணால பார்த்திருப்பீங்க, காதால கேட்டிருப்பீங்க, ஆனா அவங்க அப்படி எதுவுமே நடக்கலையே நீ ரொம்ப சாதாரணமாக சாதிப்பார்கள். ஒரு கட்டத்துல உங்களது சொந்த ஞாபக சக்தியின் மீதே உங்களுக்கு சந்தேகம் வரத் தொடங்கும். ஒருவேளை நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ, நமக்கு தான் பைத்தியம் பிடிக்கிறதோ என்று உங்களை நீங்களே சந்தேகிக்க வைப்பதுதான் அவர்களின் மிகப்பெரிய வெற்றியே. இந்த உதாரணம் இதை மிகச் சிறப்பாக விளக்குகிறது. நீ ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ற இந்த வார்த்தையை நீங்கள் பல முறை கேட்டிருக்கலாம். உங்கள் உணர்வுகள் காயப்பட்டு நீங்கள் அதை கேள்வியாக கேட்கும்போது உங்கள் நியாயமான உணர்வுகளை அவர்கள் மிக சாதாரணமாக இப்படிதான் நிராகரிப்பார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் உறுதியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் உணர்வுகள் முற்றிலும் உண்மையானவை. உங்களுக்கு பைத்தியம் எல்லாம் இல்லை. அவங்க தங்களோட தவறுகளை மறைக்க உங்கள் மனசோடு ஒரு கேம் விளையாடுறாங்க, அவ்வளவுதான். பகுதி 3. லவ் பாம்பிங், அன்பெனும் பொறி மற்றும் பாசத்தின் மாயை. அடுத்த தந்திரம் கேட்கவே ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆனால் இந்த திடீர் அன்பு உண்மையில் உங்களை சிக்க வைக்கும் ஒரு வலை என்பதை மறந்துவிடாதீர்கள். லவ் பாம்பிங் என்பது திடீரென்று உங்கள் மீது அதிகப்படியான பரிசுகள், பாராட்டுகள் மற்றும் அதீத கவனத்தை ஒரே நேரத்தில் மழையாக பொழிவது. இது ஆரம்பத்துல உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். நமக்கு இப்படி ஒரு அன்பு கிடைச்சிருக்கேன்னு நீங்க நெகிழ்ந்து போவீங்க. ஆனா இது எல்லாமே உங்களை நிராயுத பாணியாக்கி தங்களோட வலையில உங்களை முழுமையா சிக்க வைப்பதற்காக திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு தந்திரம். உங்கள் நம்பிக்கையை மிக விரைவாக பெறுவது மட்டும்தான் இதோட ஒரே நோக்கம். எனவே இங்கு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், உண்மையான அன்புக்கும் இந்த அன்பெனும் பொறிக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான அன்பு என்பது படிப்படியாக வளரும். அதில் பரஸ்பர மரியாதை இருக்கும். அது உங்களுக்கு மூச்சு விட இடம் கொடுக்கும். ஆனால் இந்த தந்திரமான பொறியை பாருங்கள். இதில் எல்லாமே அவசர அவசரமாக நடக்கும். திடீரென குவியும் பரிசுகள், பாராட்டுகள் மற்றும் அதீத கவனம் உங்களை மூச்சு திணற வைக்கும். இது உண்மையான அன்பு அல்ல. இது உங்களை முடக்க வந்த ஒரு அழகான பொறி. பகுதி 4. சைலண்ட் ட்ரீட்மெண்ட், அமைதியான தண்டனை, கட்டுப்பாட்டின் சத்தம். வெறும் அமைதியை கொண்டே ஒரு அப்பாவியான மனிதனுக்கு எதிராக எப்படி ஆயுதமாக பயன்படுத்த முடியும் என்பதை இப்போது பார்ப்போம். நீங்கள் எந்த தவறுமே செய்யாத போதும் உங்களிடம் பேசுவதையோ அல்லது எந்தவிதமான தொடர்பு கொள்வதையும் முற்றிலும் தவிர்ப்பதுதான் சைலண்ட் ட்ரீட்மெண்ட். தந்திரக்காரர்கள் இந்த அமைதியான விலகலை பயன்படுத்தி உங்கள் மீதான தங்கள் கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்துகிறார்கள். ஏன் உன்னிடம் பேசவில்லை என்று கூட அவர்கள் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார்கள். இது உங்களை மிகுந்த மன உளைச்சலுக்கும் குழப்பத்திற்கும் ஆளாகும் ஒரு பயங்கரமான யுக்தி. இது ஒரு தண்டனை போல தோன்றலாம், ஆனால் இது அப்பட்டமான ஒரு தந்திரம். உங்களை நீங்களே நான் என்ன தப்பு பண்ணினேன் என்று கேட்டுக்கொண்டு தவிக்க விடுவதுதான் அவங்களோட திட்டம். அவங்க ஏதோ கோபமா இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இது உங்களை கட்டுக்குள் வைப்பதற்காக வேணுமன்றே திட்டமிட்டு பயன்படுத்தப்படும் ஒரு ஆயுதம். நீங்கள் செய்யாத ஒரு தவறுக்கு அவர்கள் கொடுக்கும் இந்த தண்டனையை நீங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. பகுதி 5. விக்டிம் பிளேயிங், குற்றம் உணர்வை தூண்டுதல்,
பழியை மாற்றுதல். இதில் தவறு செய்த ஒரு நபர் திடீரென்று மாயாஜாலம் போல தன்னை ஒரு பரிதாபத்திற்குரிய பாதிக்கப்பட்டவராக எப்படி மாற்றிக்கொள்கிறார் என்பதை பார்ப்போம். விக்டிம் பிளேயிங் அல்லது பழியை மாற்றுவது, அதாவது தங்களுடைய தவறான செயல்களுக்கான பொறுப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தங்களை எப்போதுமே ஒரு அப்பாவி போலவும் மற்றவர்களால் தாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் போலவும் காட்டிக்கொள்வது. இந்த தந்திரத்தோட நயவஞ்சகமான தன்மை என்னவென்றால், தவறு செய்த அவங்க மிக திறமையாக உங்க மனசுல ஒரு பொய்யான குற்ற உணர்ச்சியை தூண்டிவிடுவார்கள். ஐயோ, நம்மாலதான் இவங்க இப்படி கஷ்டப்படுறாங்களோ என்று உங்களையே நீங்கள் நொந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். இப்போது இங்கு மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இது எப்படி திறமையாக பழியை உங்கள் பக்கம் திருப்புகிறது என்பதை பாருங்கள். தவறு செய்தது யார்? உங்களை கட்டுப்படுத்த நினைக்கும் அந்த தந்திரக்காரர். ஆனால் இறுதியில் குற்ற உணர்ச்சியால் கஷ்டப்படுவது யார்? எந்த தவறும் செய்யாத நீங்கள். எந்த அளவுக்கு ஒரு அநியாயமான குற்ற உணர்வு மாற்றத்தை, பழியை உங்கள் மீது சுமத்துவதை இந்த தந்திரக்காரர்கள் மிக சாதாரணமாக செய்துவிடுகிறார்கள், பார்த்தீர்களா? பகுதி 6. உங்கள் மனதை மீட்டெடுங்கள், உங்களுக்கான உளவியல் கவசம். இந்த தந்திரங்களை சாதாரணமாக அடையாளம் காண்பது உங்களுக்கான ஒரு உடைக்க முடியாத கவசத்தை எப்படி உருவாக்குகிறது என்பதை பார்ப்போம். உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள 3 முக்கியமான படிகள் உள்ளன. முதலாவது, அவர்கள் உங்களிடம் எந்த தந்திரத்தை பயன்படுத்துகிறார்கள் என்பதை உடனடியாக அடையாளம் காணுங்கள். அது கேஸ்லைட்டிங்கா அல்லது லவ் பாம்பிங்கா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, அந்த தந்திரங்களுக்கு அடிபணிந்து உங்கள் மனதை அவர்கள் கட்டுப்படுத்த ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். மூன்றாவது, எந்த தயக்கமும் இல்லாமல் உங்கள் அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் திரும்பப் பெறுங்கள். இந்த 4 தந்திரங்களை நீங்கள் அடையாளம் காண கற்றுக்கொண்டாலே போதும், அவர்களின் ஆயுதங்கள் தானாகவே செயலிழந்துவிடும். இந்த முக்கியமான பாடங்களை உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனம் உங்களுக்கு மட்டுமே சொந்தமானது. மற்றவர்கள் விரிக்கும் இந்த உணர்ச்சி பொறிகளிலிருந்து உங்களை எப்பொழுதும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான அறிவு. உங்களுக்கு தெரிந்த யாராவது இப்படி ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு ஒரு கவசமாக இருக்க இந்த விளக்கத்தை உடனடியாக உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இந்த விளக்கத்தின் மூலம் இந்த உளவியல் தந்திரங்களை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். இப்போது உங்களிடம் நான் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டு செல்ல விரும்புகிறேன். சற்று சிந்தித்து பாருங்கள். இப்போது உங்களுக்கு இந்த பொறி என்னவென்று தெளிவாக தெரியும். அப்படியென்றால், உங்கள் வாழ்வில் இன்று உங்கள் மனதை ரகசியமாக கட்டுப்படுத்திக் கொண்டிருப்பது யார்? இன்றே உங்கள் உறவுகளை சற்று விழிப்போடு ஆராய்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விளக்கத்தில் சந்திப்போம். நன்றி.